சிறகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்த வர எபிசோட்ல நம்ம முத்து இருந்துட்டு சத்யாவுக்கும் ரேகாவுக்கும் கல்யாணம் பண்ண வைக்க முடிவு எடுத்துட்டாங்க. அதனால் பாட்டியோட ஊரில் தான் கல்யாணத்தவே வச்சுருக்காங்க. அதனால் குடும்பத்தோட எல்லாருமே சத்யாவோட கல்யாணத்துக்கு போகிறாங்க. அப்போ விஜயை வந்து பிளான் போடுறாங்க. எங்களை வர வச்சு அந்த வீட்டாவை ஏலத்துக்கு விட்டா இல்லை, கூடவே இருந்து குளிப்பறிச்சா இல்லை, அவளை நான் சும்மா விட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வேணும்ன்ட்டே சிந்தாமணிக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஆமாம், உன் பொண்ணோட கல்யாணத்துக்கு நீ வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் எப்படி வர முடியும், என் பொண்ணோட கல்யாணம் எங்கே வச்சுருக்காங்கன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி வந்து ரொம்பவே கோவமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காகவும் கவலைப்படாத, உன் பொண்ணோட கல்யாணம் என்னோட மாமியார் ஊரில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் 2 மணி நேரத்தில் சத்யா வந்து உன் பொண்ணோட கழுத்தில் தாலியை கட்டிடுவா. நீ வந்து முடிஞ்சா நேரில் வந்து பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அட்ரஸை நான் உனக்கு அனுப்பி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணியை வந்து வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க. சிந்தாமணி இதெல்லாம் கேட்டு ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதோட இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசை சரியில்லை அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.